நாங்கள் ஏங்க போகணும்? இது என்னங்க அதிசயமான கேள்வியை கேட்குறீங்க? இல்ல எடப்பாடி பழனிசாமி வந்து அது அவருடைய கற்பனை நகேந்திரன் வெளிப்படையாவே அறிவிச்சாரு. அவங்களுடைய கற்பனை கனவுகள். அதுக்கெல்லாம் நாங்கள் போய் சொல்ல முடியுமா? நாங்கள் நிசங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், நிசத்திலேயே மக்களோடு மக்களாக நிற்கக்கூடியவர்கள், நிச்சயமாகவே கட்சியை நடத்தக்கூடியவர்கள். அதனால் நாங்கள் போய் யாருக்கிட்டையும் போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள்கிட்ட வர்றதுனா சொல்லுங்கள். பல கட்டமாக பேச்சுவார்த்தை இல்லை. அவங்க அடித்த கொள்ளையெல்லாம் கணக்கு பண்ணி சரியானவனை தான் இங்கே உள்ளே கொண்டு வந்து சேர்க்க முடியும். கொள்ளையடித்தவங்களெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து கூட்டணி வச்சுக்கிட்டுலாம் அவங்கள வச்சுக்கிட்டு நாங்கள் மேய முடியாது. எங்களை, எங்கள் தலைவரை முதல்வராக ஏற்றுக்கொண்டிருக்கிற முற்போக்குவாதிகளை நாங்கள் இணைத்துக் கொள்வோம். பிற்போக்குவாதிகளுக்கு இடமே இல்லை. செங்கோட்டையன் அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்கும்போது இன்னும் பல தலைவர்கள் அதிமுகலேருந்து வருவாங்க, தாவேக தான் அடுத்த அதிமுக அப்படின்னு வந்து ரொம்ப கான்ஃபிடண்டா ஸ்ட்ராங்கா சொல்றாரு சார். அப்போ அதிமுகல வந்து இப்ப இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க தாவேகக்கு வரும்போது எப்படி சார் அது கரெக்டா இருக்கும்? அதை வடிகட்டின தலைவர்கள் தான், நேர்மையான தலைவர்கள், உறுதியான தலைவர்கள் வர இருக்கிறார்கள். அதுதான் அண்ணன் செங்கோட்டையன் சொல்றாரு. கொள்ளையடிச்சவங்களுக்குலாம் இங்கே வேலை இல்லை, வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. விஜய் அவர்கள் தான் வந்து காத்திருக்கட்டும். ஏன் காத்திருக்கிறாங்க? காத்திருக்க ஏன் வச்சிருக்கிறோம்? உங்களும் மதிப்பீடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தலைமை. மதிப்பீடு முடிஞ்சா தான் நீங்கள் உள்ளே வர முடியும். இது என்ன திமுக வந்தேரிகளும் போனேரிகளும் வந்து கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அல்லது உடனே உட்காந்துக்கிட்டு அதிமுக வந்து பிரிஞ்சு போனால் அமைச்சர் பதவி அப்படின்னு சொல்கிற திமுகவை நாங்கள் வாயிலே வட சொல்றதுக்கு திமுக ஆமாம், அதைத்தான் நாங்களும் திருப்பி சொல்கிறோம்.